ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே. மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே. இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லை. கண் திறந்து இறைவா பாரு எல்லாரும் உன் பிள்ளை. ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. அன்பு ஆத்மாக்களுக்கு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். இன்றைய சிறப்புரை தலைப்பு, நல்லவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள். மிக சரியான கேள்வியா தோணுதுங்க. இத ரெண்டு விதமா பார்க்கலாம். எப்படின்னா, சமூக இயல் லௌகீக கண்ணோட்டத்திலையும் ஆன்மீக இயல் கண்ணோட்டத்திலையும் நம்ம ரெண்டையும் கொஞ்சம் வேறுபடுத்தி மாறுபடுத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ லௌகீக அந்த தன்மையில் நம்ம பார்த்தோம்னா, உலகத்துக்கும் வாழ்க்கைக்கும் அல்லது இந்த இயற்கையின் பேரியக்கத்திற்கும் அதனுடைய பார்வையில் நல்லவங்க கெட்டவங்க, அரசன் ஆண்டி, ஞானி அஞ்ஞானி, நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி வித்தியாச பேதங்கள் இயற்கையின் பேரியக்கத்தின் கண்ணோட்டத்தில் இல்லவே இல்லைங்க. எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு கிளம்பித்தான் ஆகணும். எல்லோருமே அவர்கள் செய்த தவறுகளை அனுபவித்தே தண்டனையை தீர்க்கணும். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது என்கின்ற மாபெரும் பொதுத்தன்மையில் இயங்கிறது தான் இந்த இயற்கையின் தன்மைங்க. இதில் யாருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இப்போ ஒரு இயந்திரம், ஒரு வெட்டு இயந்திரம், கட்டிங் மெஷின், அதில் எதை கொடுத்தாலும் அதை வெட்டி எரிஞ்சிரும் இல்லைங்களா? ஒரு வேளை தெரியாம மனிதன் விரலையோ கையவோ கொடுத்து விட்டாலும் அதையும் அது ஐயோ தெரியாம கை விடுறாரு, விரல் விடுறாரு, நம்ம வெட்டக்கூடாதுன்னு ஒரு இயந்திரம் நிறுத்தாதோ? அது நிறுத்திக்குங்களா? நிறுத்தாது. அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்யும். அந்த மாதிரி இயற்கை என்ற இயந்திரம் அதனுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே செல்வது தான் அதற்கு இடப்பட்ட ப்ரோக்ராம். ஒரு மெஷினுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இயற்கைக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் யாராக இருந்தாலும் அதை செய்து கொண்டே தான் போகும். இதில் நல்லவங்க ஏன் துன்பப்படுறாங்க, கெட்டவங்க ஏன் துன்பமே இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இயற்கையின் பால் அங்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. மனிதர்களாகிய நாம் வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்றி இறக்கி வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான்.
அதனுடைய மனித பார்வையில் தான் வித்தியாச பேதங்களே தவிர இயற்கையின் பார்வையில் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இது வேணா கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் ஆன்மீக பார்வையில் இதை எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு பலருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு மிக பொருத்தமான உதாரணங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்லவங்களுக்கு தான் துன்பம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் இருக்கு. ஆனாலும் ஆன்மீகவாதிகள் அல்லது ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், குருமார்கள் இவங்க எல்லாம் துன்பத்தை துன்பமாக எடுத்துக்கொள்ளாதவர்கள். எந்த துன்பத்தையும் அவங்க துன்பமா பார்த்ததே இல்லை. இது நடக்க வேண்டியது நடந்திருக்கு, எனக்கு நடக்க வேண்டியது தான் எனக்கு நடந்திருக்கு, இதுல எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய உயர்ந்த பார்வையின் தன்மை. ஆனா அவங்கள உயர்ந்தவர்களை, நல்லவர்களை சாதாரண மனிதர்களோடும் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நமக்கு ஐயோ நல்லவங்க துன்பப்படுறாங்களே, கெட்டவங்க நல்லா இருக்கிறாங்களேங்கிற வித்தியாசம் சாதாரண மனித பார்வைக்கு மட்டுமே உண்டு. அப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய ஜனரஞ்சகமான சாதாரண சம நிலையில் இருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பார்வையை நாம் தெளிவாக மாற்றிக்கொண்டால் போதும். துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் விதிவசம் என்பதும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்தை பார்ப்போம், மறுபக்கத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு பக்கத்தை சிந்திப்போம், மறுபக்கத்தை சிந்திக்க முடியாது. நமக்கு தெரிந்தது அல்லது நம்முடைய சக்தியின் வீச்சின் அளவு அவ்வளோதான் என்றால் அதற்கு மேலே நம்மால் சிந்திக்க முடியாது, மற்றவர்களை ஆராய முடியாது. ஆனாலும் அவர்களுக்கும் கட்டாயமாக நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க, அவங்கெல்லாம் வசதியா இருக்காங்க, அவங்கெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தினுடைய அளவும் அவங்க படுகின்ற வேதையினுடைய ஆழமும் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்றதில்லை அவங்க. அதே போல நம்ம நெருங்கி போய் பார்க்கவும் முடியாது. அதனால நம்ம மேலோட்டமாக என்ன சொல்றோம்னா, கெட்டவங்க நல்லா இருக்காங்க, நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம சும்மா பேசிக்கிறோம். ஆனா எல்லோருமே சுவாசித்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சம நிலை கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் எல்லாருமே வாழ்றோம். இது எல்லாருக்குமே பொது. நல்லவங்க கஷ்டப்படுறது அல்லது நல்லா இருக்கிறது, கெட்டவங்க நல்லா இருக்கிறது, கஷ்டப்படுறது, இது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. இதுல சில உதாரணங்கள் நம்ம இப்ப பார்க்கலாங்க. இப்ப ஒரு ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்ன மிக பெரிய உதாரணம் இப்ப இந்த விஷயத்திற்கு என்னன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஒரு பெரிய ஞானி, பெரிய யோகி, உங்களுக்கு ஏன் உடல் உபாதைகள் வருது? ஏன் உங்களுக்கு உடல் உபாதையால நீங்க வேதனைப்படுறது எங்களுக்கு தெரியுது. ஏன் நீங்க ஞானி தானே, உங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம், நீங்க நல்லவர் தானே, நல்லவருக்கு துன்பம் வரக்கூடாதல்லவா, ஏன் உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்ற பதில் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி நோயினால் என்னுடைய உடலுக்கு பாதிப்பு அல்லது உடலுக்கு குறை இருக்கே தவிர இந்த உடலினுடைய நோயினால் என் மனதிற்கு எந்த ஒரு சிறு வேதனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதில் நம்ம யோசிக்க வேண்டியது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என் சரீரத்திற்கு பாதிப்பு உள்ளது என்பது உண்மை, ஆனால் என்னுடைய மனதிற்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு வேதனை என்பது இல்லைன்னு இருக்காரு. அப்ப அந்த மகான் பாருங்க, உடலையும் உள்ளத்தையும் ரெண்டா பிரிச்சுட்டார் பாருங்க, ரெண்டையும் சேர்த்தி வைக்கல. உடலோட பாதிப்பு அது வேற, உள்ளத்தினுடைய வேதனை வேற. நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணாதான், உடலையும் உள்ளத்தையும் ரெண்டையும் சேர்த்தினால்தான் இந்த உடலினுடைய வேதனை உள்ளத்திற்கும், உள்ளத்தினுடைய பாதிப்பு இந்த உடலுக்கும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறத நமக்கு புரிகிற மாதிரி காட்டியிருக்காரு. இதை இப்படி வேணா நம்ம மாற்றி சொல்லலாங்க. அதாவது கவலை என்பது வேறு, அதனுடைய பாதிப்பு என்பது வேறு. எல்லாரும் எல்லா விஷயத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை நம்ம சில இடங்களில் பார்க்க முடியாதுங்க. ஒரு சிலருக்கு பெரிய பிரச்சனையா தெரியறது, ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரு சிலருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் இதெல்லாம் பிரச்சனையே எனக்கு இல்லைங்கன்னு சொல்றது உண்டு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு சிலரை மிகப்பெரிய பிரச்சனையா நினைச்சு அவங்க அவதிப்படுறது உண்டு. சில தற்கொலைகளை எல்லாம் கணக்கெடுத்து அதை கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, சின்ன விஷயம், இதை சாதாரணமாக சமாளிக்கக்கூடிய விஷயம், இதை தள்ளி போட வேண்டிய விஷயம், இதை தாண்டி போக வேண்டிய விஷயம் அல்லது தள்ள வேண்டிய விஷயம், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி போக முடியாமல் என்னமோ அந்த பிரச்சனை தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இதை சமாளிக்கவே முடியாது, தள்ளி போடவும் முடியாது, தாண்டவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு பெரிய மனிதனினுடைய உயிரை குடிக்க கூட முடியும், வாழ்க்கையை மாத்திடவே முடியும். அடுத்து வாழ்க்கையினுடைய இயக்கம் இல்லாம தடுத்திடக்கூட முடியும். அப்ப இந்த இடத்துல நல்லவங்க கெட்டவங்க அவங்களுக்கு வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் என்று பார்ப்பதா, இல்ல மனதின் பலம் அல்லது மனதின் பலவீனம் தான் அந்த துன்பம் அல்லது இன்பம் என்று எடுத்துக்கொள்ளுதா அப்படின்னு பார்த்தா, சில நல்லவர்கள் கூட துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மன பலம் பலவீனத்தை பொறுத்து தான் அந்த துன்பம் அல்லது இன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். ரமண மகரிஷி சொன்னதை பொறுத்து உடலையும் உள்ளத்தையும் தனித்தனியே பிரித்து பார்த்தால் எப்பொழுதுமே உள்ளத்தை நாம் துன்பம் இல்லாமல் வேதனை இல்லாமல் வைத்து கொள்ள முடியும் என்ற நிரூபணம், ஒரு நிச்சயமான ஒரு செயல் நமக்கு புரியும். நம்ம கூட ஒவ்வொருத்தருமே இதை கொஞ்சம் கொஞ்சமா சோதனை பண்ணி கூட பார்க்கலாம், பரிசோதனை கூட ஏற்றுக்கொள்ளலாம். காலில் ஒரு சின்ன அடிபட்டிருக்கு, காலில் ஒரு சின்ன அடிபட்டா மனம் ஏன் வேதனைப்படுது? ஐயோ காலில் ஒரு புண்ணு வந்திருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, ஐயோ இது சரியாகுமா சரியாகாதா அப்படின்னு மனம் என்ன பண்ணுதுங்க? விரலினுடைய பாதிப்பை, கால் சுண்டு விரல்ல பட்ட ஒரு சிறு அடியினுடைய பாதிப்பை மனம் பெரிய வேதனையாக மாற்றிக்கொள்கிறது. இந்த ப்ராசஸை மட்டுங்க, இந்த செயல்பாட்டை மட்டும் நம்ம சரியா புரிந்து செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா கால் புண்ணு என்பது வேறு, அதற்கு சிகிச்சை கொடுத்தா சரியா போயிடும். அதை எதுக்கு மனசுக்குள்ள போட்டுட்டு நம்ம வேதனைப்படணும், கவலைப்படணும், கஷ்டப்படணும்னு நீங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டால் போதும். அது தனியாக இருக்கும், இது தனியாக வேலை செய்யும். இதில் ஆங்கில பழமொழி ஒன்று இந்த சிறப்புரைக்கு ஏற்ற மாதிரி
ஒன்று இருக்குங்க. ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியல் பட் ஒரீஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியல் பட் ஒரீஸ் ஆர் நாட் ரியல். மனிதர்களுக்கு பிரச்சனைகள் என்பது உண்மை. நல்லவர்களுக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உண்மை. பட் ஒரீஸ் ஆர் நாட் ரியல். ஆனால் அந்த துன்பங்களை பற்றிய கவலைகள் நல்லவர்களுக்கு இருக்கா என்றால் கவலைகள் என்பது இல்லை. நல்லவர்கள் துன்பப்படுவார்கள், ஆனால் கவலைப்பட மாட்டார்கள். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் நல்லவர் தான். உங்களுக்கு 1000 துன்பங்கள் வரலாம், இருக்கலாம், போகலாம். ஆனாலும் நீங்க துன்பப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. துன்பம் வரட்டும், போகட்டும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? துன்பங்கள் என்பது ஒரு பஸ். துன்பங்கள் பாட்டுக்கு வரும், நிற்கும், பயணிகளை ஏற்றிக்கொள்ளும், போயிடும். கரெக்டுங்களா? பஸ்ஸினுடைய வேலை அதுதான். ஆனா பஸ் ஸ்டாப் எங்கேயும் நகராது. பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குங்க? ஒரே இடத்துல அது பாட்டுக்கு முழுமையா நிற்கும். அது எங்கேயும் எந்த பஸ்லையும் ஏறி போகாது. எந்த பஸ் ஸ்டாப்பும் பஸ்ல ஏறி போகாது. ஆனா பஸ்ஸுகள் தான் வரும், நிற்கும், பயணிகளை ஏற்றிவிடும், இறக்கிவிடும், செல்லும். அந்த மாதிரி துன்பங்கள் வரட்டும், இருக்கட்டும், செல்லட்டும். ஆனா அந்த துன்பத்திற்கான கவலைகளோ வேதனைகளோ நீங்க தயவு செய்து வச்சுக்க வேண்டாம். மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமா சொல்றேங்க. நல்லவர்களுக்கு துன்பம் இருக்கும், ஆனா நல்லவர்களுக்கு துன்பத்தை பற்றிய கவலைகள் வேதனைகள் இருக்கவே இருக்காது. அதே போல ஒரு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கங்க, புத்தர் எடுத்துக்கங்க, மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க படாத துன்பங்களே இல்லை. நம்மெல்லாம் சாதாரணமான மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் 100 விதமான துன்பங்களை நாம் தினம் தினம் அனுபவிக்கிறோம் என்றால், சாதாரண மனிதர்களுக்கு சற்று அப்பாற்பட்ட அசாதாரணமான மனிதர்கள் அவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உலக துன்பங்களையும் உலக மக்களின் துன்பங்களையும் நம்மெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க துன்பப்பட்டவர்கள், அவர்கள் துன்பத்தை சுமந்தார்கள். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார்கள். பாவத்தை சுமப்பதற்காக, பாவங்களை துன்பங்களை துடைத்து எறிவதற்காக பிறப்பெடுத்தவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று தானே சொல்றோம். அவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கூர்மையா கவனிச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மற்றவர்களை நீ உன்னை போல, உன்னுடைய சகோதரனை போல, உன்னுடைய நேசிப்பு உரியவரை போல நீ கவனிங்கிறாங்க இல்லைங்களா? எப்படி நேசிக்கணுங்களாம்மா? உன்னுடைய உடம்புல எங்காவது ஒரு காயம்னா, ஏதாவது ஒரு பாதிப்புனா, எப்படி உன்னுடைய கை அதை தடுக்குது, அதை காப்பாத்துது, அதை மறைக்குது? எப்படி உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய வயிற்றுக்கு உன்னுடைய கைகளே உணவு ஊட்டி கொள்வது போல நீ பிறரையும் நேசி. உன்னை போலவே பிறரை நேசி. உன்னுடைய பகைவரை இன்னும் அதிகமாக நேசி. எவ்வளோ பெரிய விஷயங்களை மனிதனுடைய வாழ்க்கைக்கு வித்தியாசமாகவும், மற்றவர்களைப் போல அல்லாமல் நீ மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ வேண்டும். அன்பிலும் ஆவியிலும் நட்பிலும் கற்பிலும் உயர்விலும் தாழ்விலும் நீ மற்றவருக்கு முன்மாதிரியாக இருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், அப்படிப்பட்ட இறை அவதாரங்கள் இந்த பூமியில
நன்மையை செய்ததாலேயே தண்டிக்கப்பட்டு மக்களால் சிலுவையை ஏற்றப்பட்டாங்க, சிலுவையை சுமந்திருக்காங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க. அப்ப கூட அவர் வேண்டியதும் மக்களிடம் சொன்னதும் என்ன தெரியுங்களா? அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே, அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே, இவர்களை மன்னியும் அப்படின்னு தான் வேண்டாங்க. எல்லா மதத்திலும் எப்படிப்பட்ட தியாகங்கள், தியாகிகள், தியாகம் செய்தவர்கள் கட்டாயம் உண்டு. இன்றும் அவர்களை பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. மற்றவர்கள் தவறுகளை மன்னியுங்கள். நீங்கள் மற்றவர்களின் தவறுகளை மன்னித்தால் உங்கள் தவறுகள் இறைவனால் மன்னிக்கப்படும். இப்படி நல்லதையே சொன்னவங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? அவர்களுக்கு சிலுவையை பரிசா கொடுத்துச்சு. இப்படி நீங்க எதை எடுத்து எவரை நீங்கள் பார்த்தாலும், இப்போ மகாத்மா காந்தி அவர் பண்ணின தியாகத்திற்கும் அவர் செய்த சேவைக்கும் எல்லையே இல்லை. இன்னைக்கு யுனிவர்சல் ஹீரோ யாருன்னு கேட்டா, எல்லா நாடுகளிலும் இந்திய தேச தந்தை மகாத்மா காந்தியை தான் எல்லா தேசத்திற்கும் ஒரு மாடலாக, ஒரு ஹீரோவாக வச்சுட்டு இருக்காங்களாமாங்க. நமக்கு வேணா அவருடைய அருமை பெருமைகளும் தியாகமும் சேவையும் நமக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா மற்ற நாட்டுக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் அவருடைய அரசியல் சிறந்த அரசியல்னு ஆராய்ச்சி பண்ணி ஏத்திருக்காங்க. அவர் அரசியல்வாதியாக மட்டும் அல்ல, ஆன்மீகவாதியாகவும் இருந்து காட்டியிருக்காரு. ஆன்மீக ரீதியாக அரசியலை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்னாரு. ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த பரிசு என்னங்க? 3 குண்டு இல்லைங்களா? அதான் நம்மளால கொடுக்க முடிஞ்சது. என்ன சொன்னாரு? அகிம்சை, அமைதி மற்றும் அகிம்சையை போல ஆயுதம் வேறு ஒன்றுமே இல்லைன்னு வாழ்ந்து காட்டினார் கடைசி வரைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிரியை எதிர்க்காமலும் எதிரியை தாக்காமலும் இருப்பதுதான் மிகப்பெரிய வீரம்னு சொன்னாருங்க. ஒரு சூழ்நிலையில பிரிட்டிஷ்காரங்க அவருடைய டீமை அடிக்கிறதுக்கு முன் வர்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப உங்களை அடிக்க வர்றாங்க, அவங்க அடிச்சாலும் கூட நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அதே போல நின்று நீங்க அடிய வாங்கிக்கங்க. ஆனா கையை நீட்டி அதை தடுக்கவோ அல்லது கையால அதை நீங்க வாங்கவோ வேண்டாங்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ கையை தூக்குனா கூட அது அவரை எதிர்க்கிறதுக்கு சமம். அதனால நீங்க கையவே அசைக்காம அப்படியே அசையாம நின்று அவங்க எங்க அடித்தாலும் எவ்வளவு அடித்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அகிம்சை என்பது அதுதான், எதிர்த்து செல்லாத தன்மை. அப்ப இப்படிப்பட்டவங்கெல்லாம் துன்பத்துல வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவங்க அதை துன்பமா எடுத்துக்கல. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், லட்சியம், குறிக்கோள் சொன்னாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கொடுத்தது 3 குண்டு கொன்னுட்டோம். இப்படி எத்தனை பேருங்க நம்மை காப்பதற்காக, நம்மை சீர்திருத்துவதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காகவே உயிர் துறந்த தியாகிகள் எத்தனை பேர் சொல்லலாம். அப்ப அவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை துன்பமான வாழ்க்கையா? கிடையவே கிடையாதுங்க. அவங்க துன்பம் என்றோ இன்பம் என்றோ எதையுமே பிரிச்சு பார்க்கல. நமக்கு தான் தோணுது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னு. இப்ப அவர்கள் இல்லாமல் போனால் அல்லது அந்த துன்பத்திற்கு பயந்து அவங்க பின்வாங்கி இருந்தாங்கன்னா நமக்கு இப்படிப்பட்ட
மனிதருள் மாணிக்கங்கள், இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள், இப்படிப்பட்ட நல்லவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைக்காமையே போயிருப்பாங்க. அப்ப பட்டை தீட்டினால்தான் வைரம் பல பழக்கம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பாறையில் இருக்கக்கூடியதை, வேண்டாததை வெட்டி எடுத்தாதான் நமக்கு வேண்டிய அழகான சிற்பம் கிடைக்கும். தங்கத்தை உலையில் போட்டு வேக வைத்து உருக்கி தட்டி வெட்டி எடுத்தால்தான் அந்த தங்கம் ஒரு ஆபரணமாக, அழகான ஆபரணமாக மாற முடியும். அதே போல நல்லவர்களும் அப்படித்தான். அவர்கள் இந்த உலகத்தில் இன்று வரை நம் மனதில் வாழ்கின்றார்கள் என்றால், நீங்களும் ஒவ்வொருவரும் எதிர்கால மக்கள் மனதில் வாழ வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் துன்பத்தை துன்பமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்கள் மனதின் பாதிப்பாக, வேதனையாக, கவலையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். சத்தியத்திற்கு தான் சோதனை, காய்ந்த மரத்திற்கு தான் கல்லடி என்பதைப் போல நல்லவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் நல்லவர்கள் நமக்கு செய்ததெல்லாம் நல்லதே நல்லதே நல்லதே. நீங்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெருக, வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக, வளர்ந்தோங்குக. அன்பாத்மாக்களுக்கு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். நமது பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் உருவாக்கப்பட்டது தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் மன கவலையின்றி, மன மகிழ்ச்சியுடன், வாழ்க்கை திருப்தியோடு அமைதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் ஆரம்பித்தது இந்த ஆசிரமம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பாப, சாப, தோஷ, கர்ம விமோசன பீடம் என்கின்றது. இந்த இடத்துல மனபாரம், மனக்கவலை, இறக்கி வைக்க முடியாத பல உள்ளும் வெளியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த இடம் ஒரு மிகப்பெரிய தீர்வை தருகின்ற இடமாக அமைகின்றது. இங்கே வர்றவங்க எல்லாம் அவங்களுடைய மன கஷ்டங்களை வெளியில எந்த ஒரு மனிதனையும் நம்பி சொல்ல முடியாத சூழ்நிலையில் வருபவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை பேப்பரில் எழுதி இதில் வேண்டிட்டு உள்ளே போட்டுட்டோம்னா, இதற்காக நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த இடத்துல பிரார்த்தனையும் தியானமும் நடத்துவோம். அதன் மூலம் எத்தனையோ பேர்த்துக்கு பல நல்ல விஷயங்கள் தீர்வுக்கு வந்திருக்கு. நீங்கள் வரும்போது நிச்சயமாக இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிரம்மாலயம் என்கின்ற ஒரு இடம். அது மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய 7 முக்கிய சக்கரங்களை தியானிக்கக்கூடிய ஒரு நல்ல தியான மையம். அதுபோக கண்ணுக்கு தெரியாத 8வது சக்கரம் துரியாதீதம் என்கின்ற அந்த சக்கரத்தையும் தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் நீங்கள் தியானத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம அமைதி கடவுள். அன்புக்காக கடவுள் உருவாக்கியிருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் அமைதிக்காக இதுவரைக்கும் யாரும் எந்த கடவுளையும் உருவாக்கலைங்கிறதுக்காக நமது அமைதி ஆசிரமத்தில் அமைதிக்காகவே ஒரு கடவுளை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த கடவுளுடைய உருவத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மதங்கள் சார்ந்த இறை தீர்க்கதரிசிகள், இறையாளர்கள் அல்லது அவதாரங்கள் எல்லாவற்றையும் அமைதி கடவுளுடைய உடலில் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உருவாக்கியிருக்கோம். யார் அதை வணங்கினாலும் மன அமைதி அடைவதற்குண்டான வாய்ப்பு இங்கே நிறைய உள்ளது. அதற்காகவே மக்களுடைய அனுபவ ரீதியாகத்தான் அந்த அமைதி கடவுளை இங்கே உருவாக்கியிருக்கோம். அவசியம் நீங்கள் அமைதியை தேடி வேறு எங்கும் அலைய வேண்டியதில்லை. இந்த இடத்திற்கு நமது பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்திற்கு வாருங்கள். அமைதியை நீங்கள் எடுத்து சென்று நீங்கள் நிம்மதியாக வாழலாம். நன்றி. ஆத்ம நமஸ்காரங்கள், ஆத்ம நமஸ்காரங்கள், ஆத்ம நமஸ்காரங்கள்.